வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி இவங்க 3 டிஜிட்டு கன்ஃபார்ம் பண்ணல, நாளைக்கு கன்ஃபார்ம் பண்ணுவாங்களா அப்படின்னு பாருங்கள். அதாவது 11ஆந்தேதி எப்படி கன்ஃபார்ம் பண்ணலாம்? 4, 9, 7 எப்படி கன்ஃபார்ம் பண்ணலாம்? இந்த 9 இந்த இடத்துல வந்துச்சுன்னா டபுளாக கன்ஃபார்ம் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அதாவது 4997 கன்ஃபார்ம் பண்ணலாம், 4117 கன்ஃபார்ம் பண்ணலாம். சரிங்களா? இவங்க 3 போர்டு கண்டிப்பாக இருக்கணும். அப்படி எடுப்பாங்க இவங்க. ஒருவேளை இப்படி கன்ஃபார்ம் பண்ணலாம், 491 இப்படி கன்ஃபார்ம் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா 917 இப்படியும் கன்ஃபார்ம் பண்ணலாம். இவங்க கால்குலேஷன் நம்ம எப்பவுமே பார்ப்போம். 4 டிஜிட்டுக்கு 3 டிஜிட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். 7, 4, 5. இந்த 7 எடுப்போம், இந்த 5 எடுப்போம். (9765) 4 டிஜிட்டில் வந்து 9765 வருது. இது ஒரு கால்குலேஷன் தான். இந்த கால்குலேஷனில் என்றைக்காவது வந்து ரிசல்ட் இறங்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். இவங்க 3295 3009 சரிங்களா? 91 இந்த இடத்துல இறங்கணும், இந்த இடத்துல இறங்கணும். அப்படி தான் கால்குலேஷன் எடுக்கணும். இவங்க ஏதாவது 2 போர்டு தான் வச்சுருக்காங்க, இல்லாட்டி இதில் 2 போர்டு வச்சுருப்பாங்க. இவங்க 4 டிஜிட்டுக்கு 4917, 3 டிஜிட்டுக்கு 802, 4907, 4817 இப்படி ஒவ்வொன்றா கால்குலேஷன் எடுத்து நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணி மேட்ச் பண்ணணும். அடுத்து நாளைக்கு மற்றவங்க கொடுக்குற இன்னொரு விஷயம், இன்றைக்கி இவங்க கொடுத்தது 10க்கு 5, 6, 1. இது ஏ, இது பி, இது சி. அதுக்கு முந்தின நாள் இவங்க எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது ஏ, இது பி, இது சி. அதாவது லாஸ்ட் டிஜிட்டு அல்லது ஃபஸ்ட்டு டிஜிட்டு அதை வச்சு ஃபார்ம் பண்ணுறாங்க. 3 டிஜிட்டு ஃபார்ம் பண்ணுறாங்க. 3 டிஜிட்டு இந்த கோடில் இருக்குது. 9ஆந்தேதிக்கு சரியாக கொடுக்கல, 10ஆந்தேதி கரெக்டாக கொடுத்துருக்காங்க. அப்போ நாளைக்கு எப்படி கரெக்டாக கொடுப்பாங்களா? இந்த போர்டும் தான் ஸ்க்ரீன் வந்து போட்டு விட்றேன். நீங்கள் அதிலேருந்து 3 டிஜிட்டு கன்ஃபார்ம் பண்ண பாருங்கள். நம்மளால் கண்டிப்பாக 3 டிஜிட் வெல்ல முடியும். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.